ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபுட் ரெசிபீஸ். நம்ம ஸ்ரீ ஃபுட் ரெசிபியில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 750 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போது 4 தக்காளி, 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவில் கேரட் பீன்ஸ் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழையும் புதினாவும் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20, அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டும் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து நான் மீன் மேக்கர் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பச்சை பட்டாணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம பிரியாணி இலை, கல்பசி, ஏலக்காய் 2, பட்டை, அன்னாச்சி மொக்கு எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். அடுத்து நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் லைட் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மீன் மேக்கர் போட்டு செய்கிறதுனால இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம காய்கறியில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பச்சை பட்டாணி போடுறதா இருந்தால், ட்ரையான பச்சை பட்டாணியாக இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். கடையில் வாங்குகிற பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கேரட் பீன்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மீன் மேக்கர் அதில் போட்டு வேக வைக்கணும். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம இதில் மீன் மேக்கர் போட்டாச்சு. இது பெரிய சைஸ் மீன் மேக்கர் அப்படிங்கிறனால ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெயிட் பண்ணலாம். இது நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம காய்கறியெல்லாம் வெந்துருச்சு. நம்ம இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மீன் மேக்கர் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப நல்லா ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பிரியாணி மசாலா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அடுத்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உப்பு, காரம் எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம இதில் மீன் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் மேக்கரை நல்லா தண்ணி போகிற மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் போடுங்க. அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. கொத்தமல்லி தழை, புதினா எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சாச்சு. அடுத்து நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். அதில் லைட்டாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரில் கலந்தாச்சு. இப்போ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம குக்கர் விசில் வந்துருச்சு. நம்ம அதையே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம கொத்தமல்லி தழை புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் அதையே கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் இதில் நெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.